ஆ சரி. ஆ ஆ ஏம்மா, சங்கீதா அம்மா, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்மா. நம்ம ஆ ஆர- தொடங்கட்டுங்களா? ஆரம்பிங்க ஐயா. ஆ, அன்பார்ந்த பங்கேற்பாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு முனையற்பட்ட ஆய்வாளர்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் இந்த 4வது நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று சுவாமி தயானந்தா கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்று சிறப்பு விருந்தினராக நம்மளிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சங்கீதா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். நல்ல இலக்கிய ஆளுமை மிக்கவர். தமிழ்நாடு தமிழ் இலக்கிய முற்போக்கு இலக்கிய அமைப்பினை தஞ்சை பகுதியிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர். பல ஆளுமைகளை உருவாக்கியவர். அந்த வகையிலே ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆளுமையை உங்களிடத்திலே இன்று பேசுவதற்கு அழைத்திருக்கின்றோம். அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை கல்லூரியின் சார்பாக இந்த பயிற்சியில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போது நிகழ்வு தொடங்குகிறது. ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு. நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் மணிவாசகம் ஐயா அவர்கள் முறையான வரவேற்புரையினை இப்போது நல்க இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அம்மா அவர்கள் பேச்சினை தொடங்குவார்கள். அனைவரும் அமைதி காத்து இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும்படி அன்போடு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா தொடங்குங்கள். மணிவாசகம் ஐயா. சரிங்க. சரிங்க ஐயா. ஆ. அனைவருக்கும் வணக்கம். நினைக்கும் நேரத்தில் திருவருள் புரியும் இறைமை போல எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அருள்வாளித்து வரும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜியின் பொன்னார் திருவடிகளை வணங்கி எமது மஞ்சக்குடி சுவாமி தயானந்தா கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நடைபெற்று வருகின்ற ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பிற்கு வருகை தந்து புறநானூற்றிலே அறிவியல் சார் சிந்தனைகளை நமக்கு வழங்க இருக்கின்ற பேராசிரியர் சே கணேசமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னது போல இலக்கிய ஆளுமை மிக்க பேராசிரியர் அவர்கள் தங்கள் உடல் நலத்தை பொருட்படுத்தாமல் தமிழ் பணி செய்ய வருகை தந்துள்ள அவரை கல்லூரியின் நிர்வாகம் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் மற்றும் இங்கு பங்கெடுத்து கலந்து கொண்டு கடந்த நாட்களாக ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டுள்ள தமிழ் உறவுகள் அனைவரையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு வணங்கி சிறப்பு விருந்தினர் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதே நேரத்தில் இப்பொழுது மற்ற பங்கேற்பாளர்கள் தயவு செய்து, உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கடமை, நம்முடைய இசை அது ஓசை சத்தத்தையும் நாம் அதை அமைதிப்படுத்தி வச்சுங்க. அது மாதிரி இப்போ ஒளிப்பட காட்சி நம்முடைய போட்டோ வரும் இல்லைங்களா, அதையுமே நீங்கள் இப்போ தவிர்த்துடலாம். உங்களுக்கு எதனா ஐயம் வரும்பொழுது கை உயர்த்தி நீங்கள் கேட்கலாம். அது வரைக்கும் அந்த சத்தத்தையும் அதையும் நீங்கள் அமைதிப்படுத்துவது மிக நல்லது. நன்றி நன்றி நன்றி. அம்மா தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க ஐயா. செந்தமிழே உயிரின் அருந்தேனி, செயலினை மூச்சினை உனக்கணித்தேனி, நீ நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் உள்ளிட்ட அவைக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திறன் மேம்பாட்டு பயிற்சி இணையவழி பயிலரங்கம் சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் வே ஹேமா அம்மையார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் தமிழ்துறை தலைவர் கே மணிவாசன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சே கணேசமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து, என்னுடைய அறிவியல் நோக்கில் புறநானூறு என்ற என்னுடைய இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா அறிவியல் செய்திகள்
அதிகமாக கொட்டி கிடக்கின்றது. அது நம்ம வந்து மேம்போக்காக தான் பார்க்குறோம். அதை ஆழ்ந்து நம்ம பார்க்கறது கிடையாது. இப்ப நான் அந்த அறிவியல் நோக்கில் புறநானூறு அப்படிங்கிற நம்மளுடைய 8 தொகையில இருக்கக்கூடிய புறநூல், அதுல இருக்கக்கூடிய 400 பாடல்களையும் ஆய்ந்து அதுல இருக்கக்கூடிய அறிவியல் செய்திகளை முழுமையாக திரட்டியிருக்கோம். இது ஒரு நூலாக்கம் செய்வதற்காக எடுத்து நூலாக்க பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு. அதை ஐயா இன்னைக்கு கேட்கும் பொழுது சரி இதை பேசிடலாம், ஏன்னா இது மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பார்ட் 1 சொல்கிறோம் இல்லையா, அதில் இப்போ இருக்கக்கூடிய 4th செமஸ்டருக்குள்ள பேப்பர் அறிவியலும் தமிழும், அது வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கை. இப்போ இலக்கியமும் அறிவியலும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்திருக்கக்கூடியது, ஒன்றை ஒன்று பிரிவதே கிடையாது. சொல்லுவோம் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை போல அப்படிம்போம். ஏன் அப்படின்னு சொன்னால் மனித வாழ்க்கையை மையமாக கொண்டது. இது மனிதனுடைய சிந்தனையையும் உணர்வையும் கற்பனையையும் விருந்தாக அமையக்கூடியது. மனிதனின் மொழியோடு தொடர்புடையது, சொற்கோளமாக விளங்கக்கூடியது இலக்கியம். இது அறிவியலின் நுட்பமான மலர்ச்சியே அறிவியலாகும். தமிழ் இலக்கியத்தில் விண்ணியல், பொறியியல், கனிமவியல், மண்ணியல், அணுமவியல், நீரியல், மருத்துவம், சித்த மருத்துவம் என அனைத்து வகையிலும் நம்மளுடைய இலக்கியங்கள்ல இதற்கான தரவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. அதே மாதிரி சங்க இலக்கியத்துல அக்கால சமூகத்தை உள்ளபடி காட்டும் கால கண்ணாடி அப்படிங்கிறோம் இதை. ஏன்னா அப்ப என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய இலக்கியங்களை வச்சுதான் இப்படி நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். எப்படி நம்மளுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் இந்த நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் மற்ற பக்தி இலக்கியங்களை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இலக்கியம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க? இலக்கு கூட்டல் இயம். இலக்கியம் என்ற சொல் இந்த குறி அல்லது குறிக்கோள் அப்படிங்கிற சிறந்த வாழ்க்கையை குறிக்கோளாக கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில தான் இது உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இதற்கு ஒரு பாடல், இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்றி, எல்லின்று ஆகில் எண்ணெயும் இன்றி. எல்லினின்று எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்திலிருந்து எடுபடும் இலக்கணம். இது பேரகராதி திரட்டு இந்த செய்தியை நம்மளுக்கு சொல்லுது. அறிவியல்னா என்ன? இன்று அறிவியல் பார்த்தீங்கன்னா நாளொரு மேனியுமாக பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பண்டைய காலத்துல வந்து கற்களை கொண்டு நெருப்பை முதல்ல கண்டுபிடிச்சான் தமிழன், சிக்கிமுக்கிகள்ல வச்சு. இதுதான் அவருடைய நாகரிகத்தினுடைய ஆரம்பத்தின் படிநிலை அப்படிங்கிறோம். அதற்கு பிறகு புதிய கற்காலம் வருது, அதற்கு கொஞ்சம் கொஞ்சமா படிநிலை வளர்ச்சி அடைகிறான். நம்மளுடைய நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்லுவோம். விவசாயத்தை மேற்கொள்றோம். அதற்கு பிறகு தன்னை மேம்படுத்தி கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, நம்ம சொல்லுவோம் ஒய்ஃப் இல்லாட்டி கூட இருந்திருப்பாங்க, ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இலக்கியங்கள்ல எப்படி அறிவியல் செய்தி அதிகமாக இருக்குது? தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா அறிவியல் செய்தி மிகுதியாக இருக்குது. அவை வளர்ச்சிக்கு அடிப்படையாக அறிவியல் கோட்பாடுகள், அறிவியல் சிந்தனைகள், அறிவியல் கூறுகள் சங்க இலக்கியங்கள்ல தமிழர்களின் பொக்கிசமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி உலக இயக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஐம்பூதம் சொல்லுவோம், நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் அப்படிங்கிற ஐம்பூதங்களுடைய கலப்பு தான் நம்மளுடைய உலக இயக்கம். அது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உலக இயக்கம் இயங்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அறிவியல் இந்த இதெல்லாம் ஆராய்ந்து அதை வந்து நம்ம கொண்டு நம்ம இலக்கியங்கிறது கற்பனையும் இதுவும் கலந்தது, அறிவியல்ங்கிறது சரியான ஒரு கோட்பாட்டை கொடுக்கறது. அதை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு இதற்கான செய்தியை. பார்த்தீங்கன்னா புறநானூற்றுல சிவப்பாக இருக்கும் சூரியனின் பாதையையும் அதன் இயக்கமும் அதில் செயல்படக்கூடிய இடத்தினுடைய பரப்பும் காற்றினது பரவி இருக்கக்கூடிய திசைகளும் எந்த பற்றுதலும் இல்லாது தனித்து நிற்கும் வானத்தின் தன்மையும் தமது கருத்த நலவினாலும் நுட்பமுடன் அறிந்து கூறும் ஆற்றலையும் அக்கால மக்கள் பெற்றிருந்தனர். அதற்கான பாடல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புறநானூற்றுல 30வது பாடல், செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி தெரிதரும் திசையும் வரிது நிலைய காயம் என்றிவை சென்று அளந்து அறிந்தார் போல என்றும் இணைத்து என்போரும் உள்ளரே. அப்ப இதுல எப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அறிவு வாய்ந்தவர்களாக இருந்தாங்க, எப்படி வானத்திலேயே போய் அதை அலசி ஆராய்ந்தது போல அவர்களுடைய பாடல் நுட்பம் நம்மளுக்கு இருக்கும். அதை படிக்கும் பொழுது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளவு நுட்பமாக அந்த பாடலை எழுத முடியுது அப்படிங்கிறது. அதே மாதிரி சங்க புலவர்களுடைய அறிவியல் சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு? இப்போ திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல திருக்குறள்ல 1330 திருக்குறள் இருக்கு. அதுல எவ்வளோ அறிவியல் செய்தி இருக்கு. இது மக்களுக்கு தேவையான, அதான் நம்மளுடைய அதை சொல்றோம், அது பொதுவான ஒரு செய்தியை எல்லாருக்குமே இந்த மதத்துல இருக்கவங்க தான் படிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. இந்துக்கள் தான் படிக்கணும், முஸ்லீம் தான் படிக்கணும், அல்லது
கிறிஸ்தவர்கள் தான் படிக்கணும் அப்படி. அது பொதுமறைன்னு சொல்லிட்டேன், எல்லாரும் வேணாலும் யார் வேணாலும் படிக்கலாம். அதுல ஒரு மருத்துவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த நோய்க்கான இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற செய்தியை இதுல சிறப்பா சொல்லியிருப்பாங்க. ஒரு திருக்குறள் என்பது உலக பொதுமறை. இது மக்களுக்கு தேவையான அறங்களையும் மருத்துவத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. இது எப்படி ஒரு நோயுற்றவனை எப்படி சரியான ஒரு அவனுக்கு மருத்துவத்தை கொடுக்க முடியுங்கிறத பிரிச்சிருக்கிறாங்க. நோயுற்றவன், நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவன், அடுத்து நோய்க்கு மருந்து, மருந்தை அறிந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன அவனுக்கு நோய் இருக்குங்கிறத சரியாக, அவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா இது குடல் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அப்ப அதுக்கு சரியான ஒரு மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து அப்படிங்கிறத அந்த இக்காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய இருக்காங்க, சுகர் பேஷண்ட் சொல்லுவான், பிபி அதிகமாக இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறப்ப உணவு தான் அப்படிங்கிறாங்க. உணவு தான் முக்கியமான காரணம். இந்த நோய்க்கெல்லாம் காரணம். இப்போ சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாப்பிட முடிய மாட்டேங்குது. 200 இருந்துச்சா பயப்படுறாங்க. ஏன் டீ குடிக்கிறதா, காஃபி குடிக்கக்கூடாது, இது அரிசி உணவு எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாமே நம்ம உணவே மருந்து அப்படிங்கிறத சங்ககால புலவர்கள் அருமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நீரிழிவு நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ அக்கால மக்கள் நன்கு அறிந்திருந்தன. அதுக்கு உணவே மருந்து அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறது சீருணவு இன்றியமையாதது. அதே மாதிரி காப்புணவு, நோயின்றி உடலை காப்பது. ஒழுங்கான உணவு அப்படிங்கிறது உடல் ஐக்கியத்தை சீராக வைத்திருக்கக்கூடியது. உணவு முறை வந்து சரியாக இருக்கணும். இரவு அப்படின்னா 8 மணிக்கு சாப்பிட்றணும், அதே காலையில் அப்படின்னா 8:30 மணிக்கு சாப்பிடணும். இப்படி நம்மளுடைய சரியான அந்த நேரத்தை கடைபிடிச்சு 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் மட்டுமே அந்த இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா உணவுலையே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சுகர் இதெல்லாம் வந்து கட்டுக்குள் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். இது வந்து திருக்குறள்ல 947வது குறள். அதே மாதிரி முதுமொழி காஞ்சிலையும் சொல்லியிருக்காங்க, உண்டி வெய்யோருக்கு உரிபினி எளிது. அடுத்து ஆத்திச்சூடியில மீதுன் விரும்பில். நம்ம சொல்லுவோம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் மிஞ்சி. எதா இருந்தாலும் ஒரு அளவோட இருக்கணும். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன வியாதியை தான் கொடுக்கும் அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து சொல்றாங்க, உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ணாது அண்ணாதல் செய்தல் அலறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஔவையாருடைய பாடல்கள்லையும் நிறைய அறிவியல் செய்திகள் கொட்டி கிடக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுகத்தரித்த குறள். இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அணு ஆயுதத்தை, அணுவை பிளக்க முடியும் அப்படிங்கிறது. அதற்கு பிறகு 2000 ஆண்டுக்கு முன்னாடியே ஔவையார் சொல்லிட்டாங்க அணுவை பிளக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அணுவை உடைக்க முடியும் என்று நிறுவியவர் பார்த்தீங்கன்னா ஔவையார். அதற்கு பிறகுதான் ரூதர்போர்ட் சொல்றாரு அணுவை பிளக்க முடியுங்கிறத. அதற்கு பிறகுதான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புலவர்களும் சரி, நம்மளுடைய முன்னோர்களும் சரி எவ்வளோ நுட்பமாக அதை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அணுவிற்கு அப்பாலும் கணு முற்றி நின்று கரும்புலையை கட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமெய் தொண்டர் புலாத்துடன் விளங்கி. இது விநாயகர் அகவல்லையும் இருக்குது. அணுவை எப்படி நம்ம பிளக்க முடியும் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலையிலையும் இருக்கு, விநாயகர் அகவல்லையும் இந்த பாடல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பனியுடைய அணு சிந்தனை. கம்பன் எப்படி, கம்பன் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடமையும் 12ஆம் நூற்றாண்டினுடைய ஈடு இணையற்ற ஒரு கவிஞன் அப்படி சொல்லுவோம். இப்போ சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவைவில் பூமிதினிலே யாங்கதினும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு பாரதியார் பாடி இருக்கிறாரு. அப்ப கம்பனியுடைய அணு சிந்தனை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு அணுவை அவர் அலசி ஆராய்ந்தது போல அவருடைய செய்தி இருக்கும். அணுவின் ஒரு குறுக்கு கோன் அப்படிப்பார். தன்னுடைய காப்பியமான கம்பராமாயணத்துல இரணியன் வதை படலத்துல மூலம் அவர் அணுவினுடைய ஆற்றலை அப்பயே அளந்தறிந்து சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாணிலும் உள்ளான் ஒரு தன்மை அணுவினை சத கூறிட்ட கோணிலும் உள்ளான் மாமேறு குன்றிலும் உள்ளான். பார்த்தீங்கன்னா பொருள்களை ஆக்கும் அடிப்படையான துகளை அணுவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கம்பராமாயணத்துல யுத்த படலத்துல இரணியன் வதை படலத்துல இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மருத்துவ சிந்தனையத்துல சங்க இலக்கியத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அதுல மருத்துவ கலையும் ஒன்றாக வந்துடுது. அப்போ போர்க்களத்துல மார்பில் வந்து பாய்ந்த இரும்பு துண்டுகளை எடுப்பதற்கு கந்தகத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுடைய புறநானூற்றுல இருக்குது. இதுல குறு நிறத்து ஒரு தனி கொண்டல் ஒளிய இரு நிறத்து உற்றே வேர்க்கும் இல்லைய காந்தத்தை வச்சு அதை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறாங்க போர்க்களத்துல. வேல்பட்டு
புண்ணா இருக்கக்கூடிய வீரர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, போர்க்களத்தில் இறந்தவர்களுக்கும் தெளிவிக்கிறதுக்கு ஒரு மருந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. சென்று பார்க்கும்போது 3 வகையான மருந்துகளை அவங்க கூறுறாங்க. அது என்னன்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மருந்து, அடுத்து உடம்பு வேறு வேறாக கிழிந்திருந்தாலும் ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு மருந்து, அடுத்து என்ன, அந்த உடம்பில் வந்து தைக்கக்கூடிய அந்த படைக்கருவிகள்லாம் உடம்பு கிழிஞ்சு துண்டா இருக்கக்கூடிய அதையும் தைப்பதற்கான ஒரு கருவியும் அவங்க வச்சிருந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அது பாடல், மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்று உடல் வேறு வாதிர்களாகவும் கீண்டலும் பொருவிக்கக்கூடிய ஒரு மருந்தும் படைக்கலங்களை கிளைப்பதும் ஒன்றும் ஆண்டு ஏகி குணர்தி என அடையாளத்தோடு உரைத்தான் அறிவின் புக்கான். அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு அந்த 3 மருந்தையும் அதுக்கான ஒரு பாடலும் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியத்துல அதே மாதிரி அறிவியல் செய்திகள் ஏராளமாக இருக்கின்றது. பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகனுடைய அறிவியல் சிந்தனைன்னு சொல்லுவோம். அதுல டார்வின் கூறும் கூறுதல் அறம் என்ற அறிவியலை பற்றி அப்பயே மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு. புல்லாகி பூண்டாகி மற்றும் செடியாகி கொடியாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெய்ய கணங்களாய் வலிமைய உடைய அசுரராய் முனிவராய் தேவராய் புல்லாய் பிறவியை வாழ்வை துவங்கிய அறிவோடு கூடிய மானுடன் பல கோடி பிறவிகளை எடுத்து சலிப்படைந்து விட்டேன் என்று மாணிக்க வாசகர் கூறுகின்றார். அந்த பாடல் உங்களுக்கு இருக்கும். புல்லாகி பூடாகி வல்லசுரராய் எல்லா பிறப்பும் பிறந்திலை தேனே எம்பெருமானி அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா பிறப்பும் பிறந்து சலிப்படைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திருமூலருடைய அறிவியல் சிந்தனை. திருமூலர் தான் சொல்றாரு, உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பு ஒரு தொழிற்சாலை. உடம்பை நன்றாக நம்ம பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதற்கு உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது திருமூலருடைய திருமந்திரம் 3000 பாடல் இருக்கு. அதை நம்ம படிச்சோம்னாலே தெரியணும் எவ்வளவு அறிவியல் செய்திகள் அதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா சித்தர்கள் சிறந்தவராக கருதப்படக்கூடியவர் திருமூலர். அவர் தம் மந்திரத்தில் உடல் மற்றும் கரு உருவாதல் பற்றி அறிவியல் செய்திகளை ஆராய்ந்து விளக்கியுள்ளார். அதுல பாத்தீங்கன்னா உடலினை உறுதி செய். பாரதியார் உடலை ஓம்பாமல் அறிவு பெறுவது சாதனை செய்வதும் இயலாது. வழியை மதிலாகவும் இறை உரையும் கோயிலாகவும் உடலை போற்றுகின்றவர். அடுத்து இதுல ஆணிரைகள் துன்பப்படுவதை கண்டு கலங்கிய திருமூலர் மூலன் அப்படிங்கிற இடையனுடைய உடம்பில் புகுந்து அந்த ஆடுகளையும் எல்லாம் சிதறி ஓடும். அந்த இடையன் இறந்து போயிடுவான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த இடையனுடைய உடம்பில் புகுந்து அந்த ஆணிரைகளை கொண்டு வீட்டுல கொண்டு சென்று விட்டுட்டு வருவாரு. வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த உடம்பு இருக்காது. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அந்த தந்திரமும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நோய் இல்லாம உடம்ப பார்த்துக்கணுங்கிறாங்க. நோய் இல்லாம இந்த உடம்பு வச்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம். அதுக்கு ஒரு பாடல் இருக்கு திருமந்திரத்துல 704வது பாடல், உடம்பாரளியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த பாடலை பார்த்தா தெரியும். உடம்பிற்கு நோய் உண்டாகக்கூடிய காரணிகள் 3 அப்படிங்கிறாங்க. 1 வாதம், இன்னொன்னு பித்தம், 3 சிலேட்டமம். இம்மூன்றில் அளவு கூடினாலும் சரி குறைந்தாலும் சரி நோய் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அப்ப முறையான நம்ம என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்து உடலை நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். மூச்சு பயிற்சி செஞ்சோம்னாலே நம்மளுக்கு தேவையான அந்த நோய்கள் அதிகம் வராம இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. உடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு இந்த நம்ம அந்த உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சோம், மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வயசாகாது, நரை திரைக்கு வராது, முதுமையில் இளமையாக இருக்கலாம், உடல் வந்து பொலிவோட இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த மூச்சு பயிற்சி, இந்த ஆசனம் யோகா பயிற்சி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் செஞ்சாலே நீண்ட ஆயுளுடன் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டாளுடைய பாடல் நம்ம சொல்லுவோம். இப்ப மார்கழி மாதம் ஆண்டாளுடைய சூடி கொடுத்த சுடற்கடின்னு சொல்லுவோம். 30 பாடல். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையுமே மார்கழி மாதத்துல 5 மணிக்கு எந்திரித்து இறைவனை வழிபட்டாலே நம்மளுக்கு நம்மளுடைய உடலானது தூய்மையாக இருக்கும், மனதும் தூய்மையாக இருக்கும். பெண்கள் பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இது வந்து நம்மளுடைய தூய்மையாக காற்றை சுவாசிக்க முடியும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டாள் பாடல்கள் அறிவியல் செய்தி மிகுதியாக காணப்படுது. இதில் அதிகாலை எழுந்து நீராடினால் உடல் நலத்திற்கு நன்மை தரும். இந்த பாடலில் கடலில் இருந்து நீரை எடுத்துக்கொண்டு வானத்திற்கு ஏறி மேகமானது திருமாலுடைய மேனி போல கருமை பெற வேண்டும், எம்பெருமானின் சக்கரம் போல ஒளி வீச வேண்டும், இப்ப இடப்பக்கத்தில் உள்ள சங்கு போல நிலை பெற்று முழங்க வேண்டும்,
மழை போல் வான்மழை பொழிந்து உலகத்தாருடைய வாழ்வை காக்க வேண்டும் என்று போய் நோன்பு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு பஞ்சமின்றி மழை பெய்ய வேண்டும், மும்மாரி மழை பொழிந்தால்தான் நாடு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடல் நீர் சூரிய கதிர்களால் ஆவியாகி மேகமா மாறி இடி இடித்து மின்னல் மின்னி மழையாக பொழிகின்றது என்ற அறிவியல் செய்தியை இங்க நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இக்காலத்துல நிறைய பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள்ல அறிவியல் செய்தி இருக்குது. பாரதியாருடைய அணுசிந்தனை பார்த்தீங்கன்னா இடையின்றி அணுக்கள் எல்லாம் சொல்லல இயல் நூலார் இசைத்தல் கேட்டம். அதுல பாத்தீங்கன்னா அதுல நிறைய அறிவியல் செய்தி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தொலைபேசியில வெளிநாடுகள்ல இருந்தாலும் உடனே ஐஎம்ஓல பேசுறோம், உடனே வீடியோ காலில் வந்துடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் முன்னாடியே நம்மளுடைய பாரதி இதற்கான விதையை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். தகவல் தொடர்பு சிந்தனை அப்படின்னு பார்க்குறோம். காசி புலவர் பேசும் முறையைத்தான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்தோம். தகவல் தொழில்நுட்பத்தை உலகிற்கு வியக்கத்தக்க ஒரு முன்னேற்றத்தை இதெல்லாம் வரும்னே தெரியாத அப்பயே அவர் சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரிலாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு இதை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி பாரதிதாசனுடைய அறிவியல் சிந்தனை நிறைய அவர் சொல்றாரு. நிறைய அலைக்கடல் மீதில் பல் ஆயிரம் கப்பல்கள் போய் வர செய்தோம், பல் தொல்லையுற்றோம், பாதாளம் சென்று பசும்பொன் எடுத்தோம், உலகில் இரும்பை யாம் உருக்கி பல் ஏந்திரம் பெருக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்களையும் நிறைய அறிவியல் செய்திகள் அதில் இருக்கு. ஒரு இதுலையும் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்வில் அன்றாட அறிவியல் செய்திகள் பின்னி பிணைந்து கிடக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்கு பிறகு புறநானூற்றில் அறிவியல் சிந்தனை, இது நம்மளுடைய உயர்தனி செம்மொழி அப்படின்போம். எட்டுத்தொகையில இருக்கக்கூடிய ஒரு புறநூல் நம்மளுடைய புறநானூறு. புறநானூற்று இது வந்து வரலாற்று ஒரு களஞ்சியம், வரலாற்று களஞ்சியம்னு சொல்லுவாங்க. எல்லா செய்திகளையும் இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி, வாழ்க்கை நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற செய்தியை ஒவ்வொரு பாடல்லையும் நம்ம பார்க்க முடியும். எப்படி இருந்தாங்க, ஒரு புலவர்கள் எப்படி, பெருந்தோம்பல் எப்படி இருந்துச்சு, எப்படி மற்றவர்களுக்கு கொடை உள்ளம் எப்படி வாரி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வானியல் செய்திகள் அதிகமாக இருக்கு. சொல்றோம் மண், நீர், நெருப்பு, காற்று, வானம் ஆகிய 5 பொருட்களால் ஆன இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான வானத்தை பற்றியும் அங்குள்ள கோள்கள் பற்றியும் தமிழர்கள் அறிந்திருந்தனர். வானியல் செய்திகளை கணித்து சொல்லக்கூடியவன் கணியன் பூங்குன்றனார். அங்கனம் விலக்கி வானியல் அறியாதாக திகழ்ந்தார். தற்காலத்தில் நுண்ணோக்கிகள், செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றை துணையுடன் கோள்கள் இயக்கத்தை கண்டு கொண்டுள்ளோம். ஆனால் வானம் காற்றில்லா வானம், காற்று இருக்கக்கூடிய வானம் என்று ஆய்வுகள் இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எவ்வித கருவிகளும் இன்றி தம் கண்களால் இரவும் பகலும் கூர்ந்து ஆராய்ந்து அவற்றால் உலகில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை கண்டு தனது அனுபவங்கள் வாயிலாக சில முடிவுகளை சொன்னார்கள். அது வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வழியிடை வழங்கா வானம் சூடிய புறநானூறு 35வது பாடல். அதே மாதிரி வழியிடை என வழங்கா வழங்கரும் நீத்தம் புறநானூறு 365. இப்ப நிறைய அதுல வானியல் செய்தி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செங்கதிர்களை உடைய ஞாயிறு திசை மாறி தோன்றினாலும் ஒளியுடைய வெள்ளி தென் திசை தோன்றினாலும் நாட்டில் தீய சகுனங்கள் உண்டாகும் என்பதை அனுபவங்கள் பலவாற்றின் வாயிலாகவும் வெளியிட்டனர். வடக்கில் தோன்றும் வெள்ளி சில சமயம் தெற்கில் தோன்றுவதும் உண்டு. அப்போதெல்லாம் நாட்டில் சில கேடுகள் நடந்துள்ளன. இன்னும் இது போன்ற கோள்கள் இயக்கத்தினாலும் தலைவர்கள் மறைவதாலும் மழையின்மை, பஞ்சம், பட்டினி ஏற்படுவது உண்டு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியும். இது பாடல் பார்த்தீங்கன்னா கைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மறிங்கினும் வெள்ளி ஓடினும் வயலகம் நிறைய புதல் பூ மலரும் அப்படிங்கிற பாடல் வாயிலாக இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில வெள்ளி வந்து தென் திசை தோன்றினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத செய்திகளா சொல்லியிருக்கிறாங்க. பாடல் 117வது பாடல். அதே மாதிரி அதனுடைய கபிலர் பாடக்கூடிய பாடலாக இருக்கு. பூமி வந்து சூரியன் குடும்பத்தில் ஒன்றாகும். இதை போன்று விண்ணில் ஏராளமான விண்மீன் குடும்பங்கள் உள்ளன. உலக சூரிய குடும்பத்தை பற்றியே இன்னும் முழுமையாக அறியவில்லை. வானில் எண்ணற்ற விண்மீன்கள் கூட்டங்கள் உண்டென்பதை அப்பயே 302வது பாடல்ல சொல்லியிருக்காங்க. வேலின் அட்ட களிறு பெயர்த்து எண்ணின் விண்ணவர் விசும்பின் மீனும் தன் பெயல் உரையும் உரையாற்று அவை. அப்ப இது என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய பார்த்தீங்கன்னா கருவிகளுடைய செய்திகளையும் வானில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இவங்க அந்த நுண்ணோக்கியெல்லாம் செயற்கைக்கோள்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே இதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாள் மீன் முன் கோல் மீன் ஒளியிலிருந்து காணப்படும் போல நின் முன் உன் பகைவர் நில்லாது போவார் அப்படிங்கிறாங்க. அக்காலத்து தமிழர்கள் விண்மீன் நுட்பத்தை கண்டுள்ளனர் என்பது புலனாகிறது. எது ஒளியுடையது, எது ஒளியை பிரதிபலிப்பது என்று நுட்பமாக ஆராய்ந்துள்ளனர். இது மாங்குடி மருதனாருடைய பாடல். பார்த்தீங்கன்னா 160வது பாடல். மதிசேர் நாள் மீன் போல
அடுத்து பாத்தீங்கன்னா பெய்யாயிரலி பெய்விடம் நோக்கி முட்டை கொண்டு வன்புலம் சேரும் சிறுநுண் எறும்பின் சில் ஒழுக்க ஏய்ப்ப. இது பாத்தீங்கன்னா மழை வருவதை வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. நம்ம இப்ப வந்து இது பண்ண முடியல. மழை பெய்யறத நம்ம இப்ப அந்த முட்டை எறும்பு பாத்தீங்கன்னா மேட்டை நோட்டிக்கு அந்த முட்டையை தூக்கிட்டு போனுச்சுனாலே மழை வரும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வானிலை ஆராய்ச்சி 10 வாட்டி சொல்லியுமே மழை பெய்யுதான்னு தெரியல. அப்ப விவசாய மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேகத்தை பார்த்தா கருமேகத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க, இன்னும் 10 நிமிஷத்துல மழை வர போகுதுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அறிவு வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த பாடல்ல. எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறின் என்ற பழமொழி இவ்வுண்மையை உறுதிப்படுத்துகின்றது. தற்போது ஏராளமான கருவிகள் உதவியால் மழை புயல் பற்றிய செய்திகளை வெளியிடுகின்றனர். அக்காலத்தில் இயற்கையை கொண்டு இயற்கை உண்மைகளை அறிந்து வெளியிட்டனர். அப்ப அது எவ்வளவு சரியாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வயல்ல வேலை செய்யக்கூடிய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணிக்கு மணியை சொல்லிடுவாங்க. ஏன்னா இதான் உச்சி வெயில் வந்துருச்சு, சூரியன் உச்சி பொழுது வந்துட்டாலே 12 மணி. அதே மாதிரி கரெக்டா வாட்செல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மணியை பார்த்துட்டு 4 மணின்னு 4 மணிக்கு கரையேறிடுவாங்க. இது மாதிரி செய்திகள் இருந்திருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வல்வில் ஓரியின் குடைத்தன்மை விசும்பின் கருவி வானம் போல வரையாது சுரக்கும் வள்ளியோர் நின்னே. அப்ப பாத்தீங்கன்னா ஓரி என்ன பண்ணுவோம், நம்ம வள்ளல்கள் சொல்லுவோம், வரையாது கொடுக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள், கேட்பவர்கள் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடியவர்கள். உடனே என்ன பண்ணுவாங்க, கேட்டதை தன்னுடைய நாடை கூட என்ன பண்ணுவாங்க, போர்ல தான் ஜெயிக்க முடியாது, ஆனா அவங்கள்ட்ட போய் கொடை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா புலவர்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். அதே மாதிரி கடல் பற்றிய சிந்தனைகள் நிறைய இருந்துச்சு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி தமிழகத்தின் சேர சோழ பாண்டியர்கள் நாடுகள் அனைத்திற்கும் நீண்ட நெடிய ஒரு கடற்கரை உண்டு. அங்கே துறைமுகங்கள் உண்டு. பூம்புகார், கொற்கை, முசிறி ஆகிய பண்டை காலத்தில் சிறப்புற்றிருந்த துறைமுகங்களாகும். கடலை வெற்றி கொண்டு களம் செலுத்தி பிற நாடுகளை வென்று கடலில் தன்மை கொண்டு கடலின் நீர் இயக்கம், காற்று வீசும் திசைகள் இவற்றை ஆராய்ந்து கடலில் ஆட்சி செய்துள்ளனர். ஏறத்தாழ 20க்கு மேற்பட்ட பாடல்களில் கடல் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. பார்த்தீங்கன்னா சூழல் பார்த்தீங்கன்னா கடல்ல வந்துட்டு நிறைய கடல் வணிகம் அதிகமாக இப்போ இருந்திருக்கு. டெக்னாலஜிலாம் இல்லாத காலத்திலேயே ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா இலங்கை வரையும் சென்று தன்னுடைய கங்கை முதல் கடாரம் வரை தன்னுடைய புகழை பரப்பினான் அப்படிங்கிற செய்தியை நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய கடல் பற்றிய செய்திகளும் அவங்க நாவாய் ஓட்டிய கப்பல் ஓட்டிய செய்திகளும் நிறைய இருக்கு. வழிதல் உள்ளாண்ட உறவோன் மருக அப்படிங்கிற பாடல் இருக்கு. கடற்படை அடல் கொண்டி சோழன் அலங்கிள்ளி கடற்படை உடையவன், கடற்படையால் கடல் கடந்து சென்று பிற நாடுகளை வென்று அவன் பெயர் பெற்றான் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. அடுத்து இருங்களி இழிதரும் ஆர்களி வங்கம் தெருநீர் பரப்பின் யாரு சித்த உயித்து துறைதோறும் பிடிக்கும் நல்லோர் உறைவின் யானர் நாடு கிளவோனே அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து அறிவியல் ஆற்றலால் இங்கனம் செய்த தற்காலத்தில் ஆறுகளையும் கடலையும் ஆழப்படுத்தி கப்பல் செலுத்தும் முறையை இன்று காண்கிறோம். இம்முறையை அக்கால சேரர்கள் செய்துள்ளனர். கடலை கால் தந்து கல்லெண்ணுவோர் காணல் புன்னை சினையலை குத்தும் அப்படின்னு பாடல் பார்த்தீங்கன்னா 386வது பாடல். இதுல கோவூர் கிளார் பாடியிருக்கிறாரு. இது காற்றின் இயக்கத்திற்கு ஏற்ப கலனை செலுத்தியிருக்காங்க. எந்த நாட்டு எப்பகுதியில் எப்படி காற்று வீசும் என்பதை உணர்ந்து கடற்பயணத்தை செஞ்சிருக்கிறாங்க. வாஸ்கோடகாமா கொலம்பஸ் இவர்களுக்கு முன்பே தமிழர்கள் சிறந்த ஒரு கடலோட்டியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. முன்னீர் நாப்பன் திமிர் சுடர் போல புறநானூறு பாடல் 60. இது தாவரம் பற்றிய செய்திகளும் நிறைய அவங்கள்ட்ட செய்திகள் ஒரு இதுலையும் பாடல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் செய்திகள் இதுல இருக்கு. இயற்கையை பற்றிய அறிவியல் செய்திகள் அதிகமாக இருக்குது. பண்டைய தமிழர் இயற்கையை கூர்ந்து கண்டு ஆராய்ந்து இயற்கையுடன் ஏய்ந்து வாழ்ந்தான். உலகம் 5 இயற்கை பொருள்களால் ஆனது என்பதை முரஞ்சியூர் முடிநாகனாயரா பாடியிருக்கிறாரு. உலகம் இங்கனம் 5 பொருள்களால் ஆனது என்று கூறுவதில் தமிழரின் இயற்கை பற்றிய அறிவியல் சிந்தனை புலப்படும். அது நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிலற்றும் நிழலும் இல்லை, வாலிமிகின் வழியும் இல்லை, ஒளிமிக்கு அவற்றோர் அன்ன சினப்போர் வழுதி. அப்ப இது பாடல் 51. இதுல இயற்கையின் பயனும் அதனால அது மிகுந்துச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய அழிவும் நம்ம வர்றதை தடுக்க முடியாது. வந்தா அதனால எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கூட பார்க்க முடியுமே தவிர ஒரு புயல் வருது அல்லது நிலநடுக்கம் வருது அப்படின்னு சொன்னா அதை நம்ம தடுக்க முடியாது. அதுலேருந்து நம்ம மக்களை எப்படி காப்பாற்றி கொள்ள முடியும் அதை தான் பார்க்க முடியும். அது
கூடுனா எப்படி இருக்கும், குறைஞ்சா அதனால எப்படி விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தொழில்நுட்ப அறிவியல் சிந்தனை. அதில் பார்த்தீங்கன்னா வேட்கோர் சிறார் இப்போ பார்த்தீங்கன்னா தேர் எப்படி செஞ்சுருக்காங்க, மட்பாண்ட தொழிலெலாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. மட்பாண்டம் அம்மி அது போல் பார்த்தீங்கன்னா வேட்கோர் சிறார் தேர்கால் வைத்த பசுமண் குறுத்திரள் போல அவன் கொண்ட குடுமி இத்தன் பனை நாடே அப்படிங்கிற பாடல்ல அவங்க கல் மரத்தச்சு தொழில் புரிந்த வல்லுநர்கள் இருந்திருக்கிறாங்க. வீட்டை வந்து தட்டுமுட்டு பொருட்கள், ஏர், வண்டி, தேர் இதெல்லாம் இவங்களே செஞ்சிருக்கிறாங்க அப்படி செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னார் கடிமதில் பாயும் நின் களிறு அடக்கவே. அப்போ பாடல் 331 அரண்மனைக்கு மதில்கள் சான்று பகரும் வலிமை மிக்க யானைகள் மோதியும் சிதையாத மதில்கள். மதில்கள் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம கட்டுறோம் 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெடிப்பு ஏற்பட்டுருது. ஆனால் இப்போ நம்மளுடைய பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளை கடந்து இன்னும் வந்து ஒரு கல்லை கூட அசைக்க முடியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அறிவு நுட்பம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து புறநானூற்றில் நிறைய தாவரங்கள் பற்றிய செய்திகளும் அதிகமாக இருக்கு. மனிதன் தோன்றிய காலம் முதல் இயற்கையோடு இயந்தனாகவே இருந்திருக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா 150 மரம் செடிகள் பற்றிய பட்டியலும் 48 தாவரங்கள் நிறைய அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இதாகவே பிரிச்சுட்டாங்க. புறக்காலனவே புல்லன மொழிப, அகக்காலனவே மரமண மொழிப. இது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே நிறைய சந்தன மரம் இருந்ததற்கான சான்றுகள். சந்தன மரத்தினால இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம் சந்தனம் எனவும் சாந்தம் எனவும் வழங்கப்பட்டிருக்கு. சந்தன மரத்தில் 18 வகையான மரங்கள் இருந்திருக்குது அப்படிங்கிறது செய்தி. சந்தன மரம் தன் வேர்களை 30 கிலோமீட்டர் வரையும் பரப்பி அதன் மரங்களின் எதிர்ப்பு சக்தியை இழுத்து கொள்ளும் அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் அடிப்பு எரிப்பதற்கே சந்தன மரத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி காடு வளம் பெற்று இருந்துச்சு. இப்போ நம்ம காடுகள் அழிக்கிறோம், மழையும் இல்லை மக்கள் வறட்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. புறத்தி மாட்டிய வரல் கடை கொல்லி ஆரம் ஆதலின் அப்புகை அயலது சார்ந்த விறகின் உதவி புன்கம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அடுப்பு எரிப்பதற்கே சந்தன மரத்தை தான் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து பலாமரம் இருந்திருக்குது. மூங்கில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் 5 வகையான மூங்கில்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. மூங்கில், பெருவதிர், பேய், அமை, காம்பு ஆகியவை மூங்கிலுடைய பொதுப்பெயராக இருந்திருக்குது. இது வந்து ஒரு மரத்தை குறிப்பதாகும். சிறிய இலைகளுடைய மூங்கில் நெல் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். மூங்கில் நெல் அரிசி இருந்திருக்குது. அதையும் நம்ம கருப்பொருள்ல பார்க்கும்போது பார்ப்போம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க நெல்லரிசி மூங்கில் நெல்லரிசி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை உணவு அப்படிங்கிற வரும்பொழுது அதை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து இந்த கொன்றை மரம் இருந்திருக்குது, காயா மரம் இருந்திருக்குது. இதெல்லாம் நம்ம புன்னை மரம் இருந்திருக்கு. புன்னை நம்ம சொல்லுவோம் நற்றினியில சொல்லும் போது புன்னை வந்து தலைவி சொல்லுவா தன்னுடைய வந்து என்னுடைய அக்கா அங்கே இருக்கும் பொழுது அந்த மரத்தடியில் நான் உட்காந்து அது ஒரு உளவியல் சார்ந்த செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா புன்னை மரம் எண்ணெய் வளர்ப்பது போல தான் என்னுடைய அம்மா வந்து புன்னை மரத்தையும் வளர்த்தா. அதனால அதற்கு 2 பேரும் உட்காந்து அந்த இடத்துல பேசுறது அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு உளவியல் சார்ந்த செய்திகளாக அதையும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்து கரும்பு நம்ம வந்து நம்மளுடைய புறநானூற்றில் இருந்திருக்கு. கரும்பு அல்லது காடரியா, புங்கரும்பின் தீஞ்சாறு அப்படிங்கிற தெங்கு இருந்திருக்கு. தெங்கு அப்படின்னா தென்னை மரம் இருந்திருக்குது, பனை மரம் இருந்திருக்கு, எருக்கம், வாழை இதெல்லாமே நம்மளுடைய புறநானூற்று செய்திகள்ல காணப்படுது. கூளை மலர் இருந்திருக்குது, ஆம்பல், தாமரை, முல்லை மலர் இருந்திருக்கு. அதே மாதிரி புறநானூற்றுல உயிரியல் செய்திகள் இருந்திருக்கு. உயிரியல் சிந்தனை அதிகமாக இருந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உயிரின பாகுபாடுன்னே அதை சொல்லுவோம். நம்மளுடைய தொல்காப்பியர் சொல்லியிருப்பாங்க, நன்னூல்லையும் அது இருக்குது. ஒன்றறிவதுவே உற்ற அறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினோரே அப்படின்னு தொல்மரபு சொல்லுது. இப்போ எப்படி அதனுடைய நம்ம சொல்றோம் இல்லையா, பகுத்தறியக்கூடிய அறிவு மனிதர்களுக்கு மட்டுமே, மற்ற இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுக்கு எத்தனை அறிவு அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம். நந்து முரல் எத்தனை அறிவு அப்படிங்கிறத ஒன்றுக்கா நம்மளுடைய தொல்காப்பியர் அதனுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் பாகுபாடு மரபியல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய படிக்கும் போதே வியப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒன்றையும் நுட்பமாக நம்மளுடைய அறிவு சார்ந்து இதை எப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நேரம் படிக்கும் பொழுது மாணவர்கள் நடத்தும் பொழுது ஒரு வியப்பாகவே இருக்கும். அது இப்படி இதனுடைய ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் மணந்தலை மகவே என்ற அமர்கண் ஆணினம் கழித்த அதற்பல கடந்து கன்றமர் ஆயம் காணத்த அகழ்கவும்.
பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகள் இருந்திருக்கு. நம்ம வீட்டுல பசுமாடுகள்லாம் வீட்டு விலங்காகவே நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய மான் பார்த்தீங்கன்னா இரளை இனம்னு இருந்திருக்கு, களை இனம்னு இருந்திருக்கு. இதெல்லாமே எல்லாமே நம்மளுடைய புறநானூற்றுல செய்திகள்ல வந்து புலி எப்படி இருந்துச்சு, புலிநிற கவசம் பூம்பொறி சிதைய எருத்து வவிய புலி போன்றன, புலிபுறம் காக்கும் குருளை போல வேலம் வீழ்த்திய வில்லு தொடை பகலி. புலியினுடைய பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவன் சொல்லுவான், நம்ம வீர பரம்பரையை சொல்லும் பொழுது புலிய முறத்தாலேயே அடிச்சு விரட்டின பரம்பரை எங்க பரம்பரைன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய பெண்கள் வீரம் செறிந்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத புறநானூற்றுல பார்க்க முடியும். அதே மாதிரி யானை இருந்திருக்குது அப்படிங்கிற செய்திகளையும் இதுல இருக்கு. புறநானூற்றுல குதிரை இருந்திருக்குது, ஆமை, உடும்பு, இந்த மற்ற எல்லா பாடல்களுமே இதுல இருக்கு. பலன மங்கை அப்படின்னா மயில் பற்றிய செய்தி. பலன மங்கை உக்குத்த பீலி மஞ்சை ஒளி நெடும் பீலி ஒன்பொறி மணித்தார். அப்ப மயில் வந்து மயிலினுடைய வயல்கள்ல அதிகமாக காணப்படும் மயில். இது என்ன பண்ணுது, உதிர்த்த தோகையை உழவர்கள் அறிந்த நெல்கதிர்களும் கட்டுவர். மயிலானது நீண்ட தோகைகளை உடையது. பெண்களின் கூந்தலுக்கு மயில் தொகை குவித்தார் போன்று இருந்தது என ஓமை கூறுவோம். நம்ம சொல்லுவோம் மயில் போல அவங்களுடைய முடி இருந்துச்சு அப்படிங்கிற செய்திகளை நம்ம. அதே மாதிரி நாரை பற்றிய செய்திகளும் இதுல இருந்திருக்கு. நாரையானது கயல் மீனை உண்ணும். அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாரையானது மீன் வர வரையும் ஒத்த காலையே நின்றுகிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா, கயலார் நாரை போர்வில் சேர்க்கும், பொய்கை நாரை போர்வில் சேர்க்கும் அப்படிங்கிற அந்த செய்தி புறநானூற்று 24. அடுத்து பருந்து பற்றிய செய்திகள் இருக்குது. அதே புறநானூற்றுல நீர்வாழ் உயிரினங்கள் இருந்திருக்கு, மீன்கள் இருந்திருக்கு, சுறா மீன் பற்றிய செய்திகள் இருக்குது. அதான் குறுகியர் பருந்தின் ஏறு உரித்து தொரியி, ஊதிய பருந்து இருஞ்சிறகு அன்ன 650வது பாடல். அடுத்து புறநானூற்றுல வானியல் செய்திகள் ஏற்கனவே சொன்னோம். நிலம் நீர் விசு தீ வலிம்பு விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் உலகம் சொல்றோம் இல்லையா. புறநானூறு ஐம்பூதத்தினுடைய இயல்பு, தொல்காப்பியர்லையும் இதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி புறநானூற்றுலையும் இந்த செய்தி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா மண் திணிந்த நிலம், அது சொல்லியாச்சு. நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவர் வழியும் வழிதலைய தீயும் தீமுரணிய நீரும் என்று ஐம்பூதத்து இயற்கை போல. அதே மாதிரி வெள்ளி இயக்கம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி தென் திசையை தோண்டினா என்ன நடக்கும், கைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மெருங்கினும் வெள்ளி ஓடினும். அப்ப கெட்ட சகுனமாக சொல்லுவாங்க. இது தென் திசை வந்தால் நிறைய மன்னர்கள் இறப்பதற்கு, போர்க்களத்துல வந்து தோல்வி அடைவதற்கு இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் போர்க்களத்துக்கே போவாங்க. நல்ல சகுனம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, போர்க்களத்துக்கு போனாதான் ஜெயிச்சுட்டு வர முடியும் அப்படிங்கிறத அந்த இதை பார்த்து தான் சொல்லுவாங்க. அடுத்து சூரியன் காற்றினுடைய அது சொல்றாங்க. செஞ்ஞாயிற்று செலவும் அரிப்பு சூழ்ந்து மண்டிலமும் வழி தெரிதரும் திசையும் வரிது நிலைய காயமின்றி சென்று அளந்து அறிந்தார் போல. அவன் சொல்லிட்டான் எப்படி ஒரு இதுல வானத்தினுடைய இயக்கத்தை எவ்வளவு அருமையாக உள்ள நேரா போய் அங்க வந்து செயற்கைக்கோள்ல போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே. அதான் சொல்றாங்க, சென்று அளந்து அறிந்தார் போல இணைத்து என்பவரும் உளரே. எப்படி அப்படி அருமையா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. அதே மாதிரி எரி நட்சத்திரங்கள் விழுந்தால் தீ நிமித்தமாகும் அவங்க சொல்றாங்க. புறநானூற்றுல கோவர் பிள்ளார் சொல்லும் பொழுது தீ நிமித்தங்கள் பலவற்றை குறிப்பிட்டிருக்கா. வெண்மீன்கள் எரிந்து விழுந்தால் இதனை திசையிரு நான்கும் உற்கவும் என்று குறிப்பிடல. எனவே 8 திசைகள் விண்மீன் எரிந்து விழுந்தால் தீ நிமித்தமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற செய்தி இருந்திருக்குது. அடுத்து திங்கள் பற்றிய செய்தி இருந்திருக்குது. திங்கள்னா நம்ம நிலவை பத்தி சொல்லுவோம். வெள்ளி கோளை பத்தி இருக்குது. முன்னீர் நாப்பன் திமிழ் சுடர் போல செம்மீன் இமைக்கும் விசும்பின் உஞ்சி நின்ற ஓமதி கண்டு புறம்பாடல் 60. அடுத்து சனி பற்றிய செய்திகளும் இருக்குது. நட்சத்திரங்கள் இப்படி கைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் அது சொல்றாங்க. அடுத்து விண்மீன்கள் பற்றிய செய்தி எல்லாத்தையும் கடை குளத்து காயம் கயம் காம் அப்படிங்கிறாங்க. புனர்பூச அந்த நட்சத்திரங்களும் இருந்திருக்குது. அதே மாதிரி வானியல் நம்பிக்கை இருந்திருக்கு. ஒருவர் பிறக்கும் நாளில் விண்ணகத்தில் திங்கள் நின்ற இடத்தில் மீன் நாள் மீன் எனப்படும். பொன்னால் செய்த சிறு களங்களை திங்களை சேர்ந்த நாள் மீனை ஒத்திருந்தனவாம் என்ற செய்தி இருக்கு. அதே போல் மனிதர் ஒருவர் பிறந்த பொழுது நிலை கொண்டிருந்த நாள் மீன் அடிப்படையாக எதிர்காலத்தை கணிக்க முடியும். அடுத்து அதே மாதிரி பொறியியல் சிந்தனை இருந்திருக்குது. பண்டைய தமிழர்கள் பொறியியல் வல்லுநர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதில் பார்த்தீங்கன்னா மனிதன் பாதுகாப்பாக வாழ தனக்கு ஒரு இருப்பிடத்தை அமைத்து கொண்டான். அதே மாதிரி எண்ணிய எண்ணம் கட்டடம் கலையின் தோற்றத்திற்கு வித்திட்டான். சங்க இலக்கிய பாடல்களில் பழந்தமிழருடைய தங்களுக்கென்று பல்வேறு விதமான கட்டிடங்களை
கட்டி கொண்டு அவற்றில் வாழ்ந்தனர். அப்ப பொறியியல் சிந்தனையும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத அறிய முடியுது. பாருங்க, வியா சிறப்பின் வேல் முற்றிய யூகம் நாட்ட வியன்களம் பலகொள். அப்ப அவங்களுடைய நாகரிகம் வளர வளர அவங்க என்ன பண்றாங்க, செங்கல், மரம், சுண்ணாம்பு, உலோகம் போன்ற தொழில்நுட்பங்களே அறிந்து வைத்திருந்தனர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் கரசம் கழிந்த குண்டுகளி அகழி. பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய அரண்மனை இப்போ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அகழி இது பண்ணிடுவாங்க. யாரும் பகை அரசர்கள் வந்தாங்க அப்படின்னா உள்ளர போக முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. அடுத்து புறநானூற்றுல எண்ணியல் சிந்தனைகள் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர் எண்ணியல் நுண்ணறிவையும் தமிழ் இலக்கியங்கள் இருந்தே காண வேண்டியிருந்தது. தமிழ் இலக்கியங்கள் எண்களுக்கு சிறப்பான இடம் அளித்துள்ளது. அதுல பார்த்தீங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு, 14 கணக்கு நூல்கள், இதிலெல்லாம் எண்களை பற்றிய செய்திகள் அதிகமாக இருக்குது. இதுல சொல்றாங்க, எச்சச்சிறைப்பே ஐயம் எதிர்மறை முற்றே எண்ணே தெரிநிலையாக்கம் என்று அப்பால் எட்டே உண்மை சொல்லே. அப்ப இது தொல்காப்பியத்திலையும் இதனுடைய செய்திகள் இருக்கு, எச்சவியல்ல இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்க முடியுது. அடுத்து புறநானூற்ற வேளாண் தொழில்நுட்பம் இருந்தது. வேளாண் தொழில்நுட்பம் தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கியம் கண்டது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்களுடைய தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா சொல்லிக்குவோம். அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம வந்து நெஞ்ச நிமிர்த்தியே சொல்லலாம். புறப்பொருள் வெண்பா மாலையில இந்த பாடல் இருக்கு. அறிவியல் தோற்றம் மனிதனுடைய வரலாற்றை பின்னி பிணைந்தது. மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய எண்ணும் பொழுது அறிவியல் வளர ஆரம்பித்தது அப்படிங்கிறாங்க. அவன் தன்னுடைய தேவைகளை அடுத்தடுத்து பயணிக்கும் பொழுது அறிவியல் வளர ஆரம்பிச்சு, அறிவியல் தொழில்நுட்பம் வளர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப மனிதனுடைய நாகரிக வாழ்க்கை முறையை அறிவியலின் வளர்ச்சியையும் எடுத்துரைப்பதாகவே இது இருந்துச்சு. தமிழர்களுடைய அறிவியல் சிந்தனை வளர்ச்சி பெற தொடங்குனுச்சு. அதே மாதிரி வேளாண் தொழில்நுட்பம், பண்டைய தமிழர் நிலத்தை, இயற்கை அமைப்பையும் இயற்கை சூழலையும் பகுத்தான். ஏற்கனவே காலையில பார்க்கும்போது சொன்ன, நிலத்தை 5ஆக பிரித்தான். அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பொழுதை 2ஆக பிரித்தான், பெரும்பொழுது, சிறுபொழுது. அப்ப அதுக்கு பிறகு உரிப்பொருள் இருக்குது. உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா அந்த 5 நிலக்கும் குறிஞ்சின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அப்போ ஒரு நிலத்துக்கும் அவன் நேரத்தை கணக்கிட்டான். எப்படி இரவுனா எத்தனை மணி நேரம், பகல்னா எத்தனை மணி நேரம், அடுத்து விடியல்னா எத்தனை மணி நேரம். அப்போ அது 2 மணி நேரம் போட்டு அதை எல்லாத்தையுமே அப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ கார்காலம்னா என்ன, எத்தனை மாதம், 2 மாதமா பிரிச்சிருப்பாங்க. அது 6 மாதம் பார்த்தீங்கன்னா 6 12 அப்படிங்கிறத கரெக்டாக சரியாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ உரிப்பொருள்னா என்ன, ஒவ்வொரு நிலத்திற்கும் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தன்னுடைய வாழ்வியலை, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்களுடைய நீர் என்ன பயன்படுத்தினாங்க, உணவு என்ன பயன்படுத்தினாங்க, என்ன தொழில் இருந்துச்சு, அங்க என்ன பறை இருந்துச்சு, அங்க என்ன, இதெல்லாம் வந்து அவங்க சரியாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சோம்னாலே தெரியும். ஒன்னையும் வந்து சரியாக நம்மளுக்கு பகுத்து வாழ்வியலை வகுத்து கொடுத்தவன் தமிழன் அப்படிங்கிறது. அப்ப அவன் சொல்றான், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என பாகுபடுத்தினர். அதே மாதிரி நிலங்கள் சொல்லுவோம், திணையை 5ஆ சொல்லுவோம், நிலத்தை 4ஆ சொல்லுவோம். ஏன்னா குறிஞ்சியும் முல்லையும் மரபில் தெரிந்து பாலை என்பதோ படிமம். பாலை என்பது தனி நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும், குறிஞ்சி தெரிஞ்சு போனா அது பாலை நிலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவன் சொல்றான், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும். பாடலை கொடுத்துட்டான் ஒவ்வொன்றுக்குமே. வேளாண் என்பது பயிர் சாகுபடியும் அறிவியலின் ஒரு கிளையே ஆகும். அக்ரிகல்ச்சர், நம்மளுடைய கல்ச்சரை கூறுவது அக்ரிகல்ச்சருங்கிறோம். ஏன்னா விவசாயம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை. எவ்வளோ நம்ம இதுக்கு ஐடி ஃபீல்டு எவ்வளோ போனாலுமே நம்ம என்ன பண்ணோம், எங்க ஒரு விவசாயி எந்த இடத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறானோ அந்த நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம உணவுக்கு பஞ்சம் ஏற்படும். அப்ப விவசாயி இல்லாம இந்த உலகமானது இயங்காது அப்படிங்கிறது திருவள்ளுவர் அப்பயே சொல்லிட்டு ஏற்பின்னது அப்படிங்கிறது சிறப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா அது மண் வகையை பிரிச்சிருக்கான். செம்மண் இருந்துச்சு, கரிசல் மண் இருந்துச்சு, வண்டல் மண் இருந்தது, செம்புரை மண் இருந்துச்சு, மணற்பாங்கான மண் இருந்துச்சு. அதே மாதிரி வேளாளரை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மண்மகன், புதல்வர், பழமையர், களம்மர், உழவர், மூலியர், ஏரின் வாழ்னர், காராளர் என்ற பெயர்களால் வேளாளரை குறிச்சாங்க. நிலம்னா என்ன, நிலம் பார்த்தீங்கன்னா அது வன்புலம், மென்புலம்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. மண்வளம், நீர் வளமும் குறைந்த பகுதி வன்புலம், மண் வளமும் நீர் வளமும் நிறைந்த பகுதி மென்புலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 வகையா நம்மளுக்கு பிரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாசன முறை எப்படி இருந்துச்சு, நம்மளே அப்பயே பாத்தீங்கன்னா கரிகால்
முதல்ல அந்த அந்த இப்ப வீராணம் ஏரிங்கிறத கட்டமைச்சாங்க. அப்ப நீர் எவ்வளவு முக்கியமான ஒரு நீர் இருந்தாதான் மக்கள் வந்து செழிப்பாக இருக்க முடியும், பஞ்சம் இல்லாம வாழ முடியும் அப்படிங்கிறத, அதே மாதிரி கரிகாலன் கட்டி வச்ச கல்லணை அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு அவங்க நீர் மேலாண்மையையும் எப்படி பாதுகாப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி அவங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆசி முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிரும். முழு கருவி பாத்தீங்கன்னா அந்த சோளம் போட்டிருக்காங்க அப்படின்னா வயல்ல அதை வந்து தட்டி அந்த கிளிகள் வந்து அந்த வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதை விரட்டுவதற்கு உணவர் தட்டை புடைப்பி நயந்து இறங்கு கதிர் அளந்து அதுல பாத்தீங்கன்னா வேறு பெயர்கள் நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் பிரித்தா மேடம் கொஞ்சம் நீட்டு பண்ணுங்கம்மா, உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க, நீங்க தொடங்குங்கம்மா. நன்றி. இந்த கொல்லனினுடைய பெயர்கள் சொல்லக்கூடிய வேறு பெயர்கள் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அற்புதர், ஓவர், கண்ணாளர், கண்வினைஞர், கம்மியர், கொல்லர், சிற்பியர், தபனியர், துவட்டர். அடுத்து பாத்தீங்கன்னா புலவர், புனைவர், யவனர், வித்தகர், வித்தியர், வினைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 17 பேர் கொல்லர்களுக்கு மட்டுமே இருக்கு. கொல்லனுடைய கடமைன்னு சொல்லிட்டு நம்ம புறநானூற்று பாடல்ல வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனேன்னு சொல்லுவோம். சான்றானாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. அப்ப போர்க்களத்துல போய் உன்னோட வேலை என்னடா அப்படின்னு சொன்னா, போர்க்களத்துல ஒழுங்கா போய் போர் புரிஞ்சு வெற்றியை நிலைநாட்டுவது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் 321வது பாடல்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு கொல்லனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய கடமையும் அதுல சொல்லப்பட்டிருக்கும். கருங்கை கொல்லன் செந்தி மாட்டிய கருங்கை கொல்லன் அறம் செய் அவ்வாய். அடுத்து போர்க்கருவிகள் பார்த்தீங்கன்னா வேல் இருந்திருக்கு, இமயம் சூட்டிய ஏம விற்போர். அடுத்து அம்பு பற்றிய செய்திகளும் இருந்திருக்கு. அம்பு விட வீழ்ந்தோர் ஒம்ப பதுக்கை, குன்றத்து இறந்த குறி இனம் போல, அம்பு சென்று இருத்த அரும்புண் யானை அப்படிங்கிறது. அடுத்து வாள் பற்றிய வாழ் வளம் தரும் மறுபட்டன, செவ்வானத்து வனப்பு போல. அந்த போர்க்களத்துல அந்த இதுல பாத்தீங்கன்னா வாள் பட்டு அந்த வானமே செவ்வானமா மாறி போயிட்டு அந்த அளவுக்கு அந்த வீரர்கள் போரை செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விலங்கு பொன் எரிந்த நலங்கிலர் பலகையோடு நிழல்படும் நெடுவேல் ஏந்தி ஒன்னார். அடுத்து தச்சு தொழில் பாத்தீங்கன்னா எம்முள் ஒரு பொருணன் உலான் என் சேர் தையும் தச்சன் திங்கள் வலித்த காலனோனே முனைவர் தெவ்வீர் அரண் அவ்விய. அப்ப பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவான், என்னட்ட ஒரு தச்சன் இருக்காண்டா, அவன் எப்படி தேர் செய்வான் தெரியுமா, ஒரு அந்த சக்கரத்தை செய்யறதுக்கே இத்தனை நாள் எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சனை பெருமைப்படுத்தி சொல்லக்கூடியதாக அந்த பாடல் இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கலன்கள் பெயர் இருக்கு. இதுல கலன்கள் பாத்தீங்கன்னா 18 வகையான கலன்கள் இருக்கு. மிதவை, புனை, கட்டுமரம், தெப்பம், தோணி, படகு, ஓடம், முடுகு, கைப்பரிசு, கோங்கு, திமில், நாவாய், வங்கம், களம், மதலை, கப்பல், பகிரி அப்படிங்கிற நிறைய கடல் பயணம் செய்யக்கூடிய தொழில்நுட்பம் நம்மளுடைய முன்னோர்கள் அறிந்திருந்தாங்க. அதே மாதிரி கப்பல் கட்டுமான தொழில பாத்தீங்கன்னா கடலே கால் தந்த கலனே எண்ணுவோம் அப்படின்னு புறநானூற்றுல 368வது பாடல்ல அந்த கலன் பற்றிய செய்திகளும், பெரிய கடலின் மிகுதியான ஆழமுடைய இடத்தில் காற்றால் செலுத்தப்பட்ட மரக்கலங்கள் எப்படி போனுச்சா அப்படின்னு நீரை கிழித்து கொண்டு போனது அப்படிங்கிற செய்தியும் இதுல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா தென்கடல் திரை மிசைப்பாயுந்து தின்திமில் வான் பரதவர். அடுத்து பாத்தீங்கன்னா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக களியல் யானை கரிகால் வளவ. அது புறநானூற்றுல 66வது பாடல். கடலில் கப்பல் செல்வதற்கு ஏற்ற பருவநிலையை நன்கறிந்து காற்றினுடைய துணையை கொண்டு அவன் தொலைவில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் தமிழர் எப்படி வந்து வணிகம் செஞ்சாங்க, அதே மாதிரி ஒரு நாட்டையும் கைப்பற்றினாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல மருத்துவ செய்தியும் இருந்திருக்கு. வடுக்களை நீக்கி அத்திமரம். அடுத்து ஒரு இதுலையும் பாத்தீங்கன்னா புண்ணுக்கு பஞ்சினை வைத்து கட்டுதல், கதுவாய் போகிய துதிவாய் இயக்கமோடு பஞ்சினை களையா புன்னர். அடுத்து சித்த மருத்துவருடைய பயன்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தமிழருடைய மருத்துவத்தினுடைய செய்திகளையும் ஒரு எல்லா செய்திகளையும் இதுல கலந்து எதுவுமே நம்மள வந்து விடுபடாம இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி மட்பாண்ட தொழிலையும் அவங்க வந்து முன்னணியில இருந்திருக்காங்க. மட்பாண்ட தொழில் பாத்தீங்கன்னா பண்டைய தமிழருடைய வாழ்க்கை முறையினை முதல்ல நம்ம சொல்லுவோம், அவனுடைய நாகரிக வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் எதுவாக இருந்துச்சுன்னா சக்கரம்னு சொல்லுவோம். அதாவது மட்பாண்டத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான்.
வளர்ச்சி நிலையை அறிய மட்பாண்ட ஓடுகள் இப்பயுமே நம்ம என்ன பண்றோம், அந்த அகழ்வாய்வுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மட்பாண்டங்கள் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அதுல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தினாங்க, அதுல என்னென்ன கல்வெட்டு எழுத்துக்கள் இருக்குது, அவங்க என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத மட்பாண்டங்களை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அவற்றில் காணப்படக்கூடிய எழுத்துக்கள், மொழி வரலாற்றை, அதில் தீட்டப்பட்ட ஓவியங்கள், அதில் இருக்கக்கூடிய கலை தொழில்நுட்பத்தை நாம் அறிய முடிகின்றது. காடி வைத்த களனுடைய மூங்கின் ஏணி எய்தா நின்னடு மார்பின் முகடு மூத்த கூடுல் நல்லில். அடுத்து பாவை விளக்கெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. பாவை, புலவுச்சினை பூங்கொத்து, வேட்கோச்சிரா. அடுத்து ஓலை தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அள்ளிப்பாவை ஆடுவனை ஏய்ப்ப திணி மணல் செய்வுறு பாவைக்கு கொய் பூ தைத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய் செய்வதனால தொழில்நுட்பத்தையும் அறிஞ்சிருக்கிறாங்க. பரற்பெய் பள்ளி பயின்று வதியும் முயன்று வந்த பெண்டீர் மல்ல. அது குடை. சங்க காலத்தில் இரு மன்னர்கள் பகையினால் போர் ஏற்படும் பொழுது ஒரு மன்னன் வெற்றி பெறுவான். அதை அறிவிப்பதற்கு முரசு தேவைப்பட்டது. அம்முரசினை 2 காளைகளை மோதவிட்டு அதில் எது வெற்றி பெறுதோ அந்த காளையை வச்சுதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான அந்த இதை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து மருத்துவ தொழில் இருந்திருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழுமையாக இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல இது புறநானூற்றுல இருக்கும் செய்திகள் மட்டுமே. இது 400 பாடல்கள்ல இருக்க செய்திகளை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறோம். இது மற்ற இப்போ இதுலேயே உள்ள அறிவியல் செய்தி இருக்குங்கிறப்ப மற்ற நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல நட்டினை இருக்குது, குறுந்தொகை இருக்குது, ஐங்குறுநூறு இருக்குது. இது நாங்கள் இந்த இது பார்த்திங்கன்னா நூலாக்கம் வந்துட்டு செய்யறதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இது மற்ற ஆய்வு மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய கணேசமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மணிவாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இது உள்ள நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம்மா, நன்றிம்மா. ஐயா மணிவாசன் ஐயா, ஐயா மணிவாசன் ஐயா இருக்கீங்களா? நன்றி உரை சொல்லாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. முதலில் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெறுவதற்கு எல்லா வகையான அனுமதியும் ஆதரவும் அளித்து வருகிற நமது கல்லூரியில் நிர்வாகத்திற்கும் மதிப்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியடைந்தேன். அடுத்ததாக இன்று ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்ட அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் தெரியும். இது காலையில பார்த்தீங்கன்னா ஒரு மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் என்று சொல்லும் குழந்தையிலே பன்னாட்டு பன்முக கருத்தரங்கம் நடைபெற்றது. அதிலே அம்மையார் வந்திருந்தார்கள். காலையிலே அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி அதோடு வீட்டுக்கு சென்றவர் மீண்டும் இந்த மாலை நேரத்தில் இனி அதன் இரவு பொழுதில் வந்து அந்த தமிழ் பணி என்பது நேரம் காலத்தை கடந்தது என்கிற ஒரு நிலையில அம்மையார் தெரியும். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் என்ன பணி இருக்குது. அதெல்லாம் கடந்து புறநானூற்றிலே குறிப்பாக தமிழ் அறிவியல் சார்ந்ததுதான் தமிழ் முழுக்கவும். புறநானூறு இதுவரைக்கும் வரலாற்று கருவூலம் என்றுதான் பொதுவான உளவியல் பார்வையில் இருக்கும். ஆனால் அந்த வரலாற்றிலே தமிழரின் அறிவியல் செய்திகள் பொதிந்துள்ளது என்பதை ஒவ்வொரு அடுக்காக அழகாக வானியல், நிலவியல், உலோகவியல், சித்த மருத்துவம் இப்படி ஒவ்வொன்றாக நெசவு இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கி இருக்கிற எடுத்துக்காட்டுகளை எல்லாம் ஒரு படிவமாக எடுத்துக்காட்டி மிக அருமையான ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனை பண்டை தமிழரிடத்தில் எப்படி மேலோங்கி இருந்தது என்பதை மிக அழகாக இந்த நேரத்தில் எடுத்து வைத்த அம்மையாருக்கு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அழகாக நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. மீண்டும் இந்த இது போல நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை. இனி அடுத்து வருகிற ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் சார்பாகவும் கல்லூரி நிர்வாகம் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் அம்மையாருக்கு நன்றி சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி அம்மா. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் சுவாமி தயானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றியினை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு
வழக்கம் போல் காலை 11 மணி அளவில் தொடங்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். நன்றி. ஐயா, பின்னூட்ட படிவம் வழங்குவீர்களா? அம்மா, பின்னூட்ட படிவம் நாளைய வகுப்போட சேர்த்து போட்டுடுறோம்மா. 2 நாளைக்கு உள்ளதா நன்றி போட்டு. ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி. கூடுதலாக இந்த ஆசிரியர் மேம்பாட்டு பயிற்சியினை ஒவ்வொரு நாளும் அதற்கான அடையாளம், அதற்கான அந்த ஐடி அதை வாங்கி எங்களுக்கு பெற்றுத்தந்து முறையாக அதை அழகாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற கணினித்துறை பேராசிரியர் மணிகண்டன் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மணிகண்டன் ஐயா, நன்றி. இன்னொரு தகவலும் தெரிவித்துக் கொள்கிறோம்மா. எல்லாரும் கொஞ்சம் அந்த மைக்கை மியூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரெக்கார்ட் ஆகுது. நம்ம நிகழ்ச்சி தொடங்குனுச்சுனாவே அது ரெக்கார்ட் ஆகுது. யூடியூப்ல நம்ம போடுறோம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்து அதை கொஞ்சம் அந்த மியூட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மைக்கை, பேசுறவங்களுக்கும் இடையூறு இருக்காது, ரெக்கார்டிங்கும் அது ஒரு தொந்தரவாக அமையாது. நாளை வகுப்புகள் இன்னைக்கு இருந்தது போலவே நாளை வகுப்புகளையும் அமைதி காத்து சிறப்பித்து தருமாறு அன்போடு உங்களை கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி. நன்றி ஐயா. மணி ஐயா, ரெக்கார்டிங் நிறைவு செய்துள்ளாங்க ஐயா. ஐயா, மணி ஐயா, முடிஞ்சிச்சையா? சரியா?